ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எப்பவும் போல சினிவேவ்ஸ்ல அப்டேட் போட்டுற வேண்டியதுதான். போட்டுறலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்குவா. அந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஆந்திரா, தெலுங்கானா அங்கெல்லாம் கூட இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப என்ன அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து தெலுங்கு அதுக்கான ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தொடர்ச்சியா பெரிய படங்கள் எல்லாமே அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட கோட் வந்து அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து கோட் அவங்க வாங்கியிருக்காங்க சொல்லும் போது ஞாபகம் வருது. அது ஆக்சுவலி வந்து மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வெளில வர இருக்கிற புஷ்பா படத்தோட பாகம் 2 அதை வந்து தமிழ்நாட்டில் யார் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ண கோட்டு படத்தை தெலுங்குல யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அதான் கோட் வேர்ட் அக்செப்டட்ன்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. பிசினஸா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு படங்களுமே. கங்குவா படத்தை வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு அப்டேட் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு கங்குவா பத்தி. இப்போ அடுத்த அப்டேட் எந்த படத்தை பத்தின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பேன் இந்தியா பேன் வேர்ல்டு தான். ராஜமௌலி அடுத்து RRRக்கு அப்புறம் மகேஷ் பாபு வச்சு படம் எடுக்க போறதா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே சொல்றாரு. அது எப்படா எடுப்பீங்க, என்னடா பண்றீங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவரு அதுக்கடையில சர்க்கார் வாரிப்பாட்டா குண்டூர்கார மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. மகேஷ் பாபு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த படம் தான் போல. அது வந்து ராஜமௌலி இயக்க போறாரு. அதெல்லாம் ஓகே, தெரிஞ்ச விஷயம். இப்ப இதுல என்ன தகவல்னா மகேஷ் பாபு முதல் முறையா அவரோட கரியர்ல 2 ரோல் நடிச்சது கிடையாது. டபுள் ஆக்ஷன் நடிக்க போறாரு. பண்ணதே கிடையாது. ஆமா, அதுல 1 வந்து நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த படத்தை பத்தி கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாசர் இருக்காருல்ல, இந்த டைலக்ட் அவங்க ஒவ்வொரு பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்லாங் இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து காலக்கைனா அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. இப்ப RRR பாத்தீங்கன்னா ராம்சரண் ஒரு இடத்துல இருந்து வந்திருப்பாரு, அவருக்கு டைலக்ட் வர மாதிரி இருக்கும். ஜூனியர் என்டையருக்கு வந்து அவருக்கு வர மாதிரி. இவர் வந்து மலைவாழ் மக்கள் இருந்து வந்திருப்பாரு. ஆமா, தமிழ் டப்பிங்ல நமக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாத்தி விட்டுருப்பாங்க, தெலுங்குல மாறும். இப்போ வந்து அதுக்கான டியூட்டரா வந்து நாசர் வந்து இதா இருக்காரு இந்த படத்துக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து ராஜமௌலி படங்கள்ல நாசர் வந்து பாகுபலியில பிரபாஸுக்கும் RRRல வந்து ஜூனியர் என்டையருக்கும் ராம்சரனுக்கும் அந்த டியூட்டரா இருந்தாரு. இப்ப அடுத்த படத்துலயும் அவர் தொடர்றாரு. இதான் இந்த படத்துக்கான அப்டேட் தகவல் எல்லாம். ஓகே, இப்ப அடுத்த அப்டேட் யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா கவின் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி என்ன அப்டேட்னா ஏற்கனவே நிறைய லைன் அப்ஸ் வந்து வச்சிருக்காரு. பிளடி பேக்கர் வச்சிருக்காரு, அப்புறம் மாஸ்க் அப்படின்னு ஒரு திரைப்படம், வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இந்த சதீஷ் மாஸ்டர் இருக்கார்ல, டான்ஸ் மாஸ்டர். ஆமா, அவரோட டைரக்ஷன்ல கிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி விஷ்ணு எடவன் இருக்காருல்ல. ஆமா, அவர் வந்து லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர். மாஸ்டர்ல பாட்டு எழுதியிருப்பாரு, லியோல எழுதியிருப்பாரு. வெளியும் வந்து இப்ப தேவரா தமிழ் ரெஸ்டாரன்ஸ்ல அதுக்கும் வந்து எழுதியிருந்தாரு. நிறைய வெளியும் அனிருத்துக்கு நிறைய எழுதுறாரு. அவரோட மெயினான தொழில் என்னன்னு பார்த்தா டைரக்ஷன். ஆமா, இப்ப அதுல வந்து அவர் இறங்குறாரு. அதுவும் இவரோட லோகேஷோட ஸ்டோரியா என்ன அப்படின்றது தெரியல. அவரோட டைரக்ஷன்ல, ஆமா, டெபியூட் ஃபிலிம். அவரோட டைரக்ஷன்ல நம்ம கவின் நடிக்கிறாரு. நயன்தாரா வந்து ஃபீமேல் லீட். அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வர 22ஆம் தேதி கிளம்ப போறாங்க. ஆமா, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. லியோக்கு அப்புறம் தானா? ஆமா, லியோக்கு அப்புறம் இந்த படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அனிருத்தா மியூசிக் போட போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த அப்டேட் என்ன படம் அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம சிவராஜ்குமார் அவர் வந்து கன்னட ஆக்டரா இருந்தாலும் கேப்டன் மில்லர், ஜெயிலர் படங்கள் மூலமா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆக்டரா மாறிட்டாரு. அவரோட அடுத்த படம் பத்தியே ஒரு அப்டேட். ஜெயிலர் 2 இருக்காரா என்னன்னு தெரியல. டைரக்டர் ஹேமந்த் ராவ் வந்து அடுத்த படம் அவரை வச்சு இயக்குறாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சப்த சாகரதாச்சை எல்லோ சைடு ஏ சைடு பி சொல்றா சொல்லியாச்சு. அந்த படத்தை இயக்குனர், அதாவது 7 கடல் தாண்டி அப்படின்னு நேற்றைய வீடியோல கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த இயக்குனர் வந்து அடுத்து சிவராஜ்குமார் வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கான டைட்டில் என்னங்கிறத பார்த்தோம்னா பைரவன கோனே பாட்டா அப்படின்னு எங்களுக்கு படிக்கும் போது புரிஞ்சது. அந்த போஸ்டரையும் நாங்க போடுறோம். நீங்க எங்களுக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோமான்னு தெரியல. அதான் இருக்கும்னு நாங்க நம்பி சொல்றோம். இப்போதைக்கு இந்த படத்தை பத்தி அப்டேட் இவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான். ஆமா, ஓகே. அடுத்த அப்டேட் என்ன? அடுத்த அப்டேட் யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கூழாங்கல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை கொடுத்த ப்ரொடியூசர் அவர் வந்து இன்னொரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் #ஜமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் பேரா அப்படின்றது தெரியல. இப்ப அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. நேரம் நம்ம வீடியோ வர்றதுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். அதை ரிலீஸ் இதுல என்ன கூடுதலான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய 2 ஜாம்பவான்கள் யாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னு விஜய் சேதுபதி,
இன்னொன்னு வந்து இப்போ சினிமால கதாநாயகனா போயிட்டு இருக்கிற சூரிய அவர்கள். இவங்க 2 பேருமே சேர்ந்து கதையின் நாயகன் சொல்லுங்க. கதையின் நாயகன் சூரி அவர் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, இதுதான் இந்த ஜமா அதுக்கான தகவல். அடுத்து வந்து வணங்கான் ட்ரெய்லர் வந்து வரப்போகுதுன்னு நேத்து சொல்லியிருந்தோம்ல, வந்துருச்சு, பார்த்தாச்சு, பிரிச்சாச்சுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பாலாவோட ரெகுலர் ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுலயும் இருக்கு, அதையும் தாண்டி புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா சூர்யா வச்சு ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்துச்சு, அதுல சில கருத்து வேறுபாடுகள்னால அவரு வெளியேறினாங்க. அப்புறம் மமிதா பைஜு வந்தாங்க, அவங்களும் வெளியேறினாங்க. கிருத்தி ஷெட்டி இருந்தாங்க, அவங்களும் வந்து வெளியேறினாங்க. இவ்வளவு பேர் வந்து வெளியேறும் போது அந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஆர்வத்துக்கு கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பாலா படங்கள் வந்து டக்குன்னு ட்ரெய்லரை பார்த்து புரியக்கூடிய படங்கள் கிடையாது. நம்ம படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு விஷயம் அந்த படம் மூலயமா நமக்கு தெரியும் அப்படின்றதான் இதுவரையும் எடுத்த படங்கள்ல நமக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. மெயினா அருண் விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, எனக்கு இது பார்க்கும்போது இவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு? எனக்கு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமோட குவாலிட்டியில தான் தெரிஞ்சது. பார்க்கும்போது ஓகே, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்திருக்காங்களோன்னு தோணுச்சு. நிறைய விஷயத்த பார்க்க டெக்னிக்கலா சொல்றேன், சிலது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும் அப்படி விடுவாங்க. இருந்தாலும் வந்து இது படம் பார்க்க வர்றோம், அந்த சினிமாட்டோகிராஃபில வந்து இந்த கலரு அந்த டோனுக்கு வந்து அவங்க மெனக்கிடவே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ற ஆல்ரெடி இருக்கிற குவாலிட்டி தான் வந்து எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா பாலா படங்கள் எப்போதுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி நம்ம போய் பார்க்கக்கூடிய படங்களா இருக்காது. ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் அது ஒரு பிக்கப் ஆகி வர்ற படங்களா இருக்கும். இதே மாதிரி தான் வணங்கான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இதுதான் இப்போதைக்கு ட்ரெய்லரை பார்த்த எங்களோட ரியாக்ஷன். அடுத்து இதே மாதிரி ஒரு ட்ரெய்லருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் வந்து தங்கலான். அந்த படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்டா ஒரு டேட் வந்து விட்டுருக்காங்க, போஸ்டர் வச்சு 10ஆம் தேதி ட்ரெய்லர் வருது. சரி, அந்த தங்கலான் ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்ற போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இருக்கு. நாங்க ரொம்ப நாளா எழுத்தரிச்சிருக்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் வந்து அது கேஜிஎஃபோட இன்னொரு சைடு ஒரு உண்மையான பக்கத்தை வந்து நான் எடுக்க போறேன்னு சொல்லும்போது, ஆமா அப்படி எடுக்க போறேன் அப்படின்னு ரஞ்சித் சொன்னதுக்கு வருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு. பிளஸ் வந்து இதுல விக்ரம்க்கு வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் நடிக்க போறோம். பிதாமகன் மாதிரி இது வந்து அந்த மாதிரி ரோல் தான் இதுல பண்ண போறாரு, டயலாக்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு தகவல் வந்து ஆரம்பத்திலே சொல்றாங்க. அதனாலே வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கேன். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் 10ஆம் தேதி நமக்கு பூர்த்தி செய்தா அப்படின்றத வந்து ட்ரெய்லர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இதோட இன்னைக்கான சினிவேவ்ஸ் அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம சினிவேவ் சீரிஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் உங்களிடம் வந்து நாங்க 2 பேருமே விடைபெறோம். ஓகே, டாடா, பை பை, வணக்கம்.